நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க ஃப்ரெண்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரியும். பாவம் 7ஆம் கிளாஸோட படிப்பு நிறுத்தாம இருந்திருந்தா நிறைய படிச்சிருப்பாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டுன்னா ஏன் எங்க கல்யாணத்துக்கு நீங்க வரவே இல்லை? ஏன்னா அன்னைக்குதான் இவளோட கல்யாணமும். பரவாயில்லையே, நம்பவே முடியல. உங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள்ல நடந்துச்சா? சரி, அது போட்டோம். ஆமா, இவங்க ஃப்ரெண்டா இருந்தும் எங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஆனா நேரம் கிடைக்கும்போது நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். எங்க வீடு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்கு. இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, உங்களோட நம்பர் எனக்கு கொடுங்க. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணிட்டு அவங்களே வருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவங்க அண்ணா அண்ணி 2 பேரும் எப்போ இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு போனாங்களோ அப்போல இருந்து பாவம் ரொம்ப வாடி போயிட்டாங்க. இந்தாங்க. இருங்க இருங்க, என்ன பண்றீங்க? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க ஃப்ரெண்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா? இவங்களுக்கு இல்ல, எங்க 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அதனால நீங்க தமிழ்ல எழுதுங்க, அப்பதான் புரியும். இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே எழுதிடுறேன். எதுக்கு சிரமம்? நம்பர் சொல்லுங்க. 9 9 2 2. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனி இவங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா உடனே உங்க நம்பருக்கு போனை போட்டு அவட்ட கொடுத்துருவேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் அதுக்குள்ள இருக்கிற வேலையை முடிச்சிடுறேன். மாமா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க. பழைய நண்பர்களை பார்த்தா அந்த சந்தோஷமே தனி இல்லை. அவங்களோட சேர்ந்து இருந்த நாட்கள் நினைக்கும் போது நல்லா இருக்கும். எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். வீட்டில் கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்.
சூர்யா, கரண்ட் போய் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அம்மா நீங்க இன்னும் தூங்கலையா? பெத்த புள்ள தூங்காம இருக்கும்போது ஒரு தாயால எப்படி சூர்யா தூங்க முடியும்? இங்க பாரு சூர்யா, உனக்குன்னு குழந்தைங்க பிறக்கும்போது உனக்கு இந்த வேதனை புரியும்பா. ரொம்ப களைப்பா இருக்குல்ல? போங்க, 2 பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. உங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நாங்க எல்லாரும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். அதெல்லாம் வேண்டாம்மா, நாங்க போன இடத்துலயே சாப்பிட்டோம். அம்மா இந்தாங்கம்மா, இந்த ஆர்டர்ல கிடைச்ச பணம் இது விக்ரம்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல சூர்யா, இத உன் கையால கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு. இல்லைங்கம்மா வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு உங்க கையால நீங்களே கொடுத்துருங்க. இந்த மசந்தியா, இத உங்க ரூமுக்கு கொண்டு போ. இந்த வீட்டுக்காரன்ட்டு கோவப்பட்டு தாய் வீட்டுக்கு போன மருமக மாதிரி தான். எப்ப திரும்ப வரும்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு ரொம்ப கலப்பா இருக்குல்ல? போங்க, முதல்ல 2 பேரும் போய் தூங்குங்க. போப்பா சூர்யா. என்ன பசங்களோ. இந்த சமூகத்துல எந்த கெட்டதும் நடக்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்வல சந்தியா. அப்படி சொன்ன நீ எப்படி நடந்துக்கிறது நினைச்சா கஷ்டமா இருக்கு. நீங்க வேணா பாருங்கம்மா, என்னோட லட்சியத்தை நான் நிறைவேற்றிக்குவேன். ஏன்னா இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்க சந்தியா IPS சந்தியாவா மாற போறா. அடுத்தவங்களுடைய உரிமையை பத்தி எல்லாம் பேசுவியே, உனக்காக உன்னால எதுவும் செய்ய முடியலையா? என் கண்ணை பார்த்து என் முகத்தை பார்த்து சொல்லு, இந்த வாழ்க்கைக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? அப்பா, இன்னைக்கு பரேட்ல இருந்த போலீஸ்காரங்களை பார்க்கும்போது எனக்கும் சீக்கிரம் அவங்கள மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு IPS ஆபீசர் ஆகணும் போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இன்னைக்கு பரேட்ல இருந்த போலீஸ்காரங்களை பார்க்கும்போது எனக்கும் சீக்கிரம் அவங்கள மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு IPS ஆபீசர் ஆகணும் போல இருக்கு.
உங்களுக்கு தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு பெரிய பயம் இருந்தது. ஏன்னா என் பொண்டாட்டியா வரப்போறவ இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாளா இல்லையாங்கிற பயம்தான். ஆனால் நீங்கள் வந்த அப்புறம் என் மனசில் இந்த பயம் போயிடுச்சு. என்னை கேட்டால் சந்தியா நீங்கள் ஒரு தண்ணி மாதிரின்னு சொல்லுவேன். ஜீவாதாரமான பொருள். அப்படி இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தண்ணி எப்பவுமே எல்லாத்தோடையும் கலந்துரும். உங்க உணர்வு மாதிரியே தூய்மையா இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் தண்ணி பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும், உங்களை மாதிரி. அம்மா கிட்ட அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளாகவும் நல்ல மகளாகவும் நடந்துக்கிட்டீங்க. அதே நேரத்தில் விக்ரமுக்கும் மீனாட்சிக்கும் துணையா இருந்து ஒரு அண்ணியா மட்டும் இல்லாம நல்ல மனுஷியாகவும் நடந்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு சொல்லி என் கூடவே எனக்கு துணையா இருக்கீங்க. இந்த வகையில் நான் கேட்டதை விட அதிகமாக இந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அது என்னோட கடமை. ஏன்னா அவர் உங்களை என் வாழ்க்கை துணை அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது ஏன்னா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டீங்க. சந்தியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க படுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். சரிங்க. இன்னைக்கு என்கிட்ட நீங்க நிறைய விஷயத்தை பத்தி பேசுனீங்க. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிற தகுதி எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஒரு நல்ல மனைவி கிடையாது. உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள், உங்க அன்பு எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னால உங்களை முழுமையா ஏத்துக்க முடியல. என்னாலையும் உங்ககிட்ட ஒரு நல்ல மனைவியா நடந்துக்க முடியல. உங்களோட உரிமையை இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன பண்றது?
இப்பதான் புரியுது இவரு ஏன் தினமும் நுழைஞ்சு கடைக்கு போறாருன்னு. கஸ்தூரி, கொஞ்சம் இருங்க. என்னங்க அண்ணி? இது குடோன்ல எரிஞ்சது தானே? ஆமாங்க அண்ணி. இதை எதுவும் நம்ம தூக்கி போட வேண்டாம். போலீஸ் என்கொயரியில இது தேவைப்படும். அண்ணி, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? அதனால இந்த சாம்பிள் நமக்கு தேவைப்படாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இந்த விஷயம் இதுவரைக்கும் இந்த அம்மாக்கு தெரியாதா? இங்க பாருங்க அக்கா, இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஸ்டேஷன் கிளம்பினாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அத்தை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேண்டான்னு சொன்னதுனால நாங்களும் விட்டுட்டோம். அவங்க எது சொன்னாலும் நம்ம இந்த வீட்டுல கேட்டு நடக்கணும்ல. இவர்கிட்ட 2-3 தடவை சொன்ன அந்த திருட்டு பசங்களை சும்மா விடக்கூடாதுன்னு. ஆனா அத்தை வேண்டான்னு சொன்னதுனால இவரும் சும்மா விட்டுட்டாரு. ஏ கஸ்தூரி, சீக்கிரம் போய் குப்பையெல்லாம் போட்டுட்டு வா, இல்லன்னா அத்தை உன்னதான் திட்டுவாங்க. சீக்கிரம் போ. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுதா? என்னங்க அண்ணி இது? இங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வேலையும் முடிக்கலான்னு போக இன்னொரு வேலை ஆரம்பிச்சிருது. இப்ப நான் மட்டும் இதை சுத்தம் பண்ணலன்னா அம்மா வந்து என்ன கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணி, நான் போய் தொடப்பம் கொண்டு வந்துடுறேன். ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேன். எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்களோ. இந்த சாம்பல் எப்படி தண்ணியில கரையுது? பவுடர் மாதிரி இருக்கிற சாம்பல் பேப்பரை எரிச்சா மட்டும்தானே வரும். சாதாரணமா துணிமணி எரிஞ்சா இந்த மாதிரி பவுடர் ஆவறதுக்கு சான்ஸே இல்லையே. பேப்பரை எரிச்ச சாம்பல் தண்ணியில மொத்தமா கரைஞ்சிடுச்சு. ஆனா துணியால எரிச்ச சாம்பல் கரையாமலே இருக்கு. அப்படின்னா அங்க எனக்கு வந்த சந்தேகம் நிஜம்தான். அந்த ரூம்ல துணிமணி எதுவுமே எரியல. அப்ப அங்க எரிஞ்சது வெறும் அட்டைப்பெட்டிகள் தானா? அப்போ அங்க வெறும் காலி டப்பாக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அந்த ரூமை எரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற புடவை எல்லாத்தையும் எடுத்திருக்கணும். உடனே இந்த விஷயத்தை நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லணும். புடவைங்களை யாரோ திருடி இருக்காங்க, வெறும் டப்பாக்களை வச்சு எரிச்சிருக்காங்க.